பெண்கள் எவ்வளவு அழகான ஆடெல்லாம் போட்டுருக்காங்க. என்ன பால் வாடை பால் வாடை பாவாடை வாயில பூலடா வாயில பூரல அது எவ்வளவு பேசுறது பூரவில்லை அதான் புள்ளை கலைவாணி கண்ணை முடிப்பான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு கூச்சு கூச்சுமா சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்த போன மாதிரி. ஆனா உன்னை பார்க்க பார்க்க வாயில ஒரு கொசு போந்துச்சு. கொசு தானே அது வந்து நனவோ பூசு. உன் பேரு நம்ம என் பேரா நான் ஒரே வாட்டி தான் சொல்றேன். இன்னொரு வாட்டி சொன்னா யாருன்னா என் பேர் எடுத்து போய் வச்சுக்கிறாங்கன்னா அவ்வளவு அழகான நீ என்ன பாரு உன்னை பார்த்தா நான் போய் போயிடும். ஐயோ சதில குத்திட்டேன்னா கேட்டா என் பேர் தானே கேக்குறேன். ஆமா ஒரு வாட்டி தான் சொல்வேன். சொல்லு. அம்மா ஊத்துறதுனா அம்மா இவரை புடிச்சு வந்தீங்க. அம்மா வயித்துல இருந்தானா ஏன் அவையார வந்துக்கிறாங்க. அம்மா வயித்துல இருந்தானோ தாட்டாவா எல்லாத்தையும் அம்மா வயித்துல தொல்ல திரும்பி வெட்டி வச்சுட்டான். எங்க அம்மா வயித்துல வந்துச்சு. பேர் கேட்டதுல அந்த கதை பேர் கேட்டு. ஆமா பேர் என்னடா பேர் கேட்டீங்க. பேர் என்னன்னு கேட்டா அவன் தான் எங்க ஒண்ணு விட்டு மச்சான். உன் பேர் என்னடா? உன் பேர் என்னப்பா? கோபால். இவன் பேர் அவன் சொல்றான். உன் பேர் என்னடா? தீடியா. ஏய் பேர் கேட்டவனு சொல்லல. நான் அப்படிதான் சொல்லுவேன். இஷ்டம் காலையில போய் ரெண்டு ஆணி எடுத்தாந்து அடிக்க போற மாதிரி. திடீர்னு அம்மா வச்சு சொல்லி 8 வருஷம் எங்க அப்பா ஏதோ வண்டியில கூப்பிட்டாரு. ஒரு வண்டி வரல. இடுப்பு வலி எடுத்துருச்சு அம்மாவுக்கு. வண்டி ஏதோ வண்டி என்னடா இருமுடு வருது. அது என்னன்னு தெரியல. 50 வயசுல சாவறேன்னா ஒரு 35 வயசுல சாவடிச்சிருங்க. நீ செத்துட்டா உனக்கு நான் தானே நாடு காடுவேன். சொன்னிய அது கூட நாள் பார்த்து சாவணும். ஆடி மாசம்லாம் சாவ கூடாது. தொடர்ந்து நாடு இருக்குது. நல்ல ஆளுங்களாம் அந்த ஆடுன்னா உன்னாம ஆளுங்களாம் தான் போனோம். சரி அப்படி அம்மா வச்சு சொல்லி 8 வருஷம் ஒரு வண்டி வரல. எங்க அப்பா என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. குழந்தை வேற கஷ்டப்பட்டுக்கிறாள். கட்டம் பண்ணாடி வயிற்று வாடான்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டு இருக்குமே. இல்லடா கிரேன் முள்ளு பார்த்தா தூக்குமே.
கிரேன் வண்டியா? அந்த கிரேன் வண்டியோட டிரைவர் எங்க அப்பா. சரி இதுக்கு மீறி விட்டா குழந்தை பிறந்துருமே சொல்லிட்டு எங்க அம்மா வாரி அந்த கிரேன் வண்டியில போட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போனாரு. கிரேன் வண்டி அவ்வளவு வேகமா போகும்? ஆத்திர வச்சதுக்கு கோபையா உட்காந்து அந்த வாரி போட்டு போனாரு. சரி வண்டி இல்லாத கிரேன் வண்டியில வாரி பேசாத. அந்த வண்டியில வாரி போட்டு வேகமா போனாரு பாருங்க. போற வழியில பாதியில நான் பிறந்துட்டேன் அந்த வண்டியில. கிரேன் வண்டியில பாதியில? அந்த வண்டியில பிறந்ததுனால எங்க அப்பா வண்டியோட ஞாபகமா எனக்கு கிரேன் பேர் வச்சிருக்காரு. அப்ப குழந்தை பேரு கிரேன்? யாருன்னா எனக்கு கிரேன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. என்னமா குழந்தை இல்லாத உன்ன கிரேன்ல பெத்து எடுத்துக்கிறாங்க, கிரேன் வச்சிருக்காங்க. எனக்கு கிரேன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. I do not like it. அதனால எங்க அப்பாவோட இன்சிலோட சேர்த்தா கூப்பிடணும். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு. அதனால எங்க அப்பா இன்சில சொல்லணும். ஆமா. அப்பா பேரு? எங்க அப்பா பேரு ஓம் சக்தி ராமையா. ஓம் சக்தி ராமையா. முதல்ல இது ஓ. ஓ. என் பேர் கிரேன். ரெண்டு சேர்த்து சொல்லு. எங்க அப்பா பேரு ஓம் சக்தி ராமையா. முதல்ல இது ஓ. எனக்கு மருந்து போடணும். இன்சில் அப்பா பேரு ஓம் சக்தி ராமையா. முதல்ல ஓ. முதல்ல ஓ. ஓடா. ஓ. என் பேர் கிரேன். முதல்ல எழுத்து இன்சில். ஆமா. ஓ. ஓ. உன் பேரு? கிரேன். கிரேன்ல போனதுனால கிரேன். ஆமா. ரெண்டு சேர்த்து சொல்லு. நீ ஏன் இந்த கம்பெனி ஆசிரியர் இங்க சொல்ற? நான் ஊர்ல கலவரத்தை உண்டாக்க போறேன். இது என் வாயில நுழையாது. யுத்த தழும்பேறிய தாத்தா 886 வயசு பீஸ்மாச்சாரியா. வாயில வர மாட்டேது. மன்னர் வேசாரு எல்லாத்தையும் கேட்டு சொல்லுங்க. சொல்லுமா. நமஸ்காரம். 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 நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எங்கிட்டு பூச்சி வந்தீங்க? காட்டு பூச்சி. உங்களை சொல்லுண்ணா. என் பேரு தான் எங்க அப்பா பேரு ஓம் சக்தி ராமையா. முதல்ல எடுத்து ஓ இன்சிலோட சேர்த்து கூப்பிடுங்க. எங்க அப்பா பேரு ஓம் சக்தியா. முதல்ல எடுத்து ஓ. ஓ. என் பேருக்கு ரெண்டு சேர்த்து சொல்லு. வெள்ள வயசு கட்ட சரி சொல்ல முடியாது யாராலுமே. போயிட்டு வரட்டுமா? இது என்ன இது? கால் நாடுதுன்னா இது திஸ் இஸ் அன் கம்பளாம்புல். ஓகே. கம்பல் கம்பல். ஏண்டி நம்மள ஒரே யானை. ஏண்டி ஐயோ ஏண்டா உன்னை ஏண்டின்றதா ஏண்டான்றதே தெரியல. என்ன போகுது? இந்த ஊர்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்க காதுல போய் பாரு எல்லாரும் கோல்டு கம்பல் போட்டிருப்பாங்க. கோல்டு கம்பல். ஆமா. இனாத்துக்கு அதுல போட்டுன்னு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்காரன் வந்து பாப்பா அர்த்தம் திரும்ப அடக்கல்ல வச்சிருவான். ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்துருவான். என்ன மாதிரி போட்டு பாருங்க எவனோ அர்த்தம் திரும்ப. அது மட்டும் இல்லாம இது எங்க தெரியுமா விக்குது? 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் குத்தி நடத்துக்கலாம். சாவர் கம்பல் வாங்கி போட்டு கிடக்கணும். ஏன்னா டீ கடை இருந்தா எச்ச கிளாஸ் போறீங்க. பெரியா இருக்கு. இருந்தாலும் நேரம் ஆயிட்டு போது எங்க வீட்டுக்காரங்க போய் பாத்துட்டு வரேன். உனக்கு வீட்டுக்காரா? ஏன் அவர் பேரு? தாலி கட்டி தொங்க விட்டு. ஐயோ பத்திரமா வச்சுக்கம்மா. பாத்து பாவாடை இறங்குற பாரு. போயிட்டு வரட்டுமா? நட நட. 8 வீட்டுல 9 ஆயிடுச்சுங்க. சுதிய சொன்னேன். அவர் பிரதங்கார் தான் 2 நிக்க வச்சு அடிக்கிறாரு, 1 படுக்க வச்சு அடிக்கிறாரு. அவரு சாமாமா அவர் வச்சு அங்க ஒருத்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் போயிட்டு வரட்டுமா? ஸ்டார்ட் தி மியூசிக். சில கலை நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்து விட்டது. சிறப்பாக இருந்தது.
ஐயா அதிகரித்து விட்டு போடுவாயை நீதி தவறாது இந்த மறுபடி ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு உழைக்கிறாய் அதற்காக நீதி கட்டுவதற்குதாயா டேய் நீதி கேட்கறா நீதி நீதியாவது இந்த பெண்ணை எங்க பார்த்தா பார்த்திருக்கிறது அந்த மாதிரிக்குதா யாரு பாரு என்ன கேஸா இருக்கும் பூச்செடி கேஸ் காரணமா நடந்தது என்ன ஐயா கொலை ஐயா கொலை மாபெரும் கொலை கொலையா 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 கொலை என்றால் கொலை நடக்குகிறது நடுங்காதா பிள்ளை நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள் கொலை செஞ்சதே நீ அமைதியாக என்ன நடக்கும் என்று பார்க்கிறேன் நீதி தவறாது இந்த வல்லுடைய ஆட்சியிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் யாராக இருக்கும் மன்னா என்னடா நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறோம் இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும் கொலை செய்து யாருன்னு உனக்கு தெரியுமா மாலை ஒரு சாட்சி கட்டணம் கொடுத்து இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக தனம் கோட்டானவர்களே கோச்சாரவர்களே இதற்கு சரியான சீதபேதியா நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை உண்மைதான் கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் நம்மள போல பண்ணுவோம் கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள் சொல்லட்டுமா கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா நன்றாக தெரியும் அவன் எப்படி இருப்பான் அவன் முகம் பூசணிக்காக பல அப்படியா கொலை செய்தவன் யார் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த ஏழை பெண்ணை கதற கதற ஏய் பயப்படாம சொல்லு நான் இருக்கேன் பயப்படாத கம்பெனி நீ இருக்கிறதுனால தப்பா பையன் பையன் கடைசி எரிக்கிறது உனக்கு கொலை செய்தவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் யாரா மன்னா யாரு கொலையா யாரா ஐயோ குத்துறாண்டி ஐயோ 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 எவ்வளோ செத்தா எவ்வளோ குத்துறான் நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும் கொலை செய்தது யார் கொலை செய்தவன் தான் செய்திருக்கிறான் ஐயா இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான் கற்பழித்து கொலை செய்த கொட்டியவன் யார் தெரியுமா உன் நாட்டு அமைச்சர் கருணாகரன் தான் ஐயோ பாடுகொள்ள மாட்டேன் கொலை செய்யவில்லை இவன் ஒரு வேலையில வெட்டி பயல் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான் மன்னா கொலைகாரன் நான் அல்ல ஐயா இல்லை ஐயா கொலை செய்தவன் இவன் தான் நிறுத்தி எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து பலகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே இதுவா தர்மம் இதுவா நீதி நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலகாரன் விளக்கின்றாயே அவர் யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார் அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலகாரன் உரைக்கின்றாயே கொலகாரன் உரைத்து உடைய நாட்கள் நிறுத்துங்கள் அம்மா எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது இத்தனை பேர் இருக்கிற சபையில் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த கொலையை நான் செய்யவில்லை இந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது என்ன நம்புங்கள் நான் சொல்வது அஸ்தமயம் ஆணித்தனமான உண்மை மேலே பூமாதேவி கீழே ஆகாயவன் சஞ்சாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை மாத்தி மாத்தி சொல்லிட்டா உள்ள எடுத்து மொண்ட குட்டிட்டியா கையெல்லாம் ஒத்துக்கிறா பாய்பி தவள வாயால கழிச்சு மாட்டிக்கிற மாதிரி உன்னைய மாட்டி பம்பரு மேலியா பூமா செய்தி காலை கழிப்புக்கிறான் தோலை உரிப்பானுங்க வாங்கிக்கிறவா
அப்பா எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவிகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாத வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசே, மூன்ற வாய அமைதியாக இருக்க வேண்டும். நீ இவனா இப்போதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயாக வந்திருக்கிறார். தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் அங்கு பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ ஆமா தலை இருக்க ஆடக்கூடாது. ஜாக்கிரதை. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் தெரியும். அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு புறமாக இருக்க வேண்டும். அப்பா, சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் கண்டால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து கொலைகாரனை கண்டுபிடித்து தக்க தகவல் கொடுக்க வேண்டுமடா. தீர விசாரித்து உண்மைதான். கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை கொலை பண்ணியாப்பா. ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, எங்கே இந்த கொலை நடந்த இடம், எங்கே? இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றோம். சமாளிக்கிறேன். வேனை எடுக்க சொல்ல நான் பஸ்ல கிளம்புறேன். கொலை நடந்த இடம் அந்த பொத்தாமரை குளம். உண்மை. நம் நாட்டில் தண்ணீர் பஞ்சம் அதிகம். பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மைதான். மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தோம். என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே சைலர்? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா இதற்கு யாரா சாட்சி? யார் சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நன்றிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்களரங்கத்தில் வரா அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதவா இந்த குறைக்கு சாட்சி நான் யாருக்கான் சொல்லுவேன்? சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. நாங்களா சதிகாரர்? அட பாவிகளா, ஏய், சதித்தைய செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரி, உண்மையை சொல்பவன் சதிகாரி. உண்மையை சொல்பவன் சதிகாரி, இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கின்றீர்களே? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் காட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான் சாட்சி, அந்த கடவுள் தான் சாட்சி. ஊராவாய ஏய், என்ன உரைத்தான் இந்த ஒட்ட சிறுவன்? வெண்ணையம் அன்னையம் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா? அந்த கல்லாக இருக்கும் கடவுளை வந்த சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, என்னடா? கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா? கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வரமாட்டார். உண்மைதான்.
கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி சாட்சி. ஏதாவது இருக்கிறது கேட்டு பார்க்கின்றேன். விசாரிங்கள். ஆமா ஆமா. கொலை நடந்ததை பற்றி கேட்கணும். ஆமாய்யா. இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, யார்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யாரா? இதோ இருந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. என்ன? என் தங்கச்சி ஐயா. சூத்திரா. உனது பெயர்? என்னுடைய பெயர் சுந்தர் ஐயா. சுண்டுலா. சுண்டல் ஒரு பேரா? கருப்பு சுண்டல வெள்ளை சுண்டல். சுந்தரா. என்ன? அவளா உனக்கு தங்கை? அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்ல வழக்கு சாரியம் இல்லாத சங்கீதம். சங்கீதா. ஏட்டு சுரத்தாய் கூட்டு போவாது பிணத்தை தூக்கிறேன். ஐயா, பிணத்தை என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று நான் பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லவே செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னரெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்க்கெடுத்து கொண்டாட மனித சோழல். அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தான் தசையை அறுத்தளித்தாரே சிவ சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தான் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல், அப்படிப்பட்ட பரம்பில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கை. என் தங்கை வாழ்க்கையை சீரழித்து விட்டான் படுபாவி. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்ன உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேணும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று இதை ஏழை என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தவித்து வைக்கின்றனோ அதே போன்று உன் நாட்டை இழந்து, நாட்டு மக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கட்டிய மனைவிலிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே அவசரே அந்த ஏழை என்ன சொல்றா? ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு என்ன பலிக்க? எனக்கா பலிக்கும்? அண்ணா, உண்மைதான். உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலை கிடையாது. சபை கலையலாம்.